யாருமே களத்துல இல்ல, எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படின்னு நாம் தமிழர் மட்டும்தான் இருந்தது. எதிர்க்க கட்டுத்தொகை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அளவுக்கு வாக்குகள் வரவில்லை அப்படிங்கிறது அப்ப நீங்கள் வைத்த விமர்சனங்கள். திரு வன்னியரசு தொடக்க உரையில சொன்னாரு, பெரியார் எதிர்ப்புல தொடங்கி அல்லது சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி போகக்கூடிய அதுதான் ஒரு காரணமாக மாறி இருக்கா? அப்ப இங்க அப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா அது ஒரு பொய் குற்றச்சாட்டா வேணா நம்ம எடுத்துக்கலாம். அவர் எதனால அதை சொல்றாங்கன்னா அந்த நேரத்தை குறிப்பிடுறாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதுக்கு பிறகான அவருடைய பெரியார் குறித்த விமர்சனங்கள், அந்த கட் ஆஃப் வச்சுதான் அவர் இந்த மதிப்பீடுகளுக்கு வர்றாரு. அப்ப களத்துல அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது இப்ப அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. இல்ல நாம் தமிழ் கட்சி பல கட்சிகளுடைய இப்ப திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாருமே ராஜீவ்காந்தியோட ஒரு ட்வீட் இப்ப பார்த்த எல்லாருமே சொல்றது பெரியார் விமர்சனம், பெரியார விமர்சித்ததற்கான பதிலடியாக அந்த ஊர் மக்கள் இந்த பதில கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஐயா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வாக்கு கேட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் நாம் தமிழ் கட்சி பெரியாரை எதிர்க்குது, அதனால அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத அவங்களே துண்டறிக்கை போட்டு கொடுத்ததெல்லாம் பெரியாரை முன்னிறுத்தி தானே நிக்குது. அங்க பெரியாரை முன்னிறுத்துவதில் யார் நேரடியாக. ஆனால் திமுக பெரியாரை பேசவில்லையே. சரி, பெரியார பேசல, பெரியார் பேசினதையாவது செஞ்சிருக்காங்களான்னா அதுவும் இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 95,000 பேருக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க, அதுவும் பெரியாரை வச்சுதான் வந்திருக்கு திமுக. அதை தாண்டி இப்ப நீங்க அதிமுகவோட வாக்குகளோ வேறு எந்த வாக்குகளோ உங்களுக்கு வரல, பாஜகவினுடைய வாக்குகள் தான் வந்திருக்குன்னு வன்னியரசு சொல்றாங்க. அவர்களுடைய வாக்கு எங்களுக்கு வரணும் அப்படின்னா அது நியாயமா தார்மீகமா வந்திருக்காது. காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு ராமர் சாமியும் வேண்டாம் ராமசாமியும் வேண்டாம்னு சொல்லிதான் பரப்புரையும் செஞ்சோம். அப்போ எப்படி பாஜக வாக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இப்படி பாருங்களேன். அதிமுகவும் பெரியாரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி, அங்க பெரியார் அரசியலை தான் முன்னிறுத்தி நிக்கிறாங்க. அப்ப அந்த வாக்குகள் உங்களுக்கு வரல, அது திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அல்ல உங்களுக்கு வந்திருக்கிற 15%, இது ஆர்குமெண்ட் சேர்க்குதான், உங்களுக்கு 15% வந்திருக்கு அப்படின்னா எதிராக இருந்த 85% உங்களுக்கு எதிராக இருக்கு, அல்லது நீங்கள் வைத்த பெரியாருக்கு எதிரான விமர்சனத்தை ஏற்கவில்லை அப்படின்னு பொருள் வேண்டியிருக்கா? அப்படி எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்கள் சொல்லுவது போலவே நம்ம எடுத்துக்கொண்டோம். நான் சொல்லல, அதுதான் திரு ஜென்ராம் சொன்னாருன்னு சொல்றேன். எனக்கு இதுல எந்த பார்வையும் இல்ல. நான் இங்க நெறியாளர், பார்வைகளை வைக்கிற இடத்துல நான் வரும்போது நான் சொல்லுவேன். ஓகே.